களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை வணக்கம். பையனுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக கொண்டு வந்துடலாம், கவலைப்படாதீங்க. அவன் குட்டி பையனாக இருக்கிறான். அவனுடைய உடம்புல கபம் ஜாஸ்தியாக இருக்குது. அது நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயந்தான். கபம் அப்படிங்கிறது இன்னும் நம்ம வகுப்புலேயே நீங்கள் நிறையா படிப்பீங்க. கபம்ங்கிறது திடுதுப்புன்னு அப்படியே வந்துடுறது கிடையாது. அது வாதம், பித்தம், கபம் அப்படி வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த வாதம் குளிர்ச்சி நிலையில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? குளிர்ச்சின்னா என்னென்னா பனித்துளி. பனித்துளி சின்ன 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 துளிகளாக அது சேர ஆரம்பிக்கும். அப்படி சேரும்போது தான் அது கபம் அப்படிங்கிற நிலையை வரும். அதுக்கு நம்ம எடுத்தோன்னே ஒரு மருந்தை கொடுத்து அட்டாக் பண்ணி அப்படிலாம் வெளியில் கொண்டு வந்துட முடியாது. திரும்பவும் அப்புறம் அந்த பனித்துளி சேராமல் நம்ம பாதுகாக்கணும். புரியுதுங்களா? இதுதான் அதில் இருக்கிற சூட்சமம். அது எப்படின்னா அதை நம்ம வாழ்க்கை லைஃப் ஸ்டைல்லே கொண்டு வரணும். காலையில் எந்திரிக்கிறானா அவனுடைய சுறுசுறுப்பை கண்டு நம்ம வியக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கான இந்த இது காலையில் எந்திரிச்ச உடனே ஆக்டிவாக இருக்கணும். அவனுடைய ஆக்டிவை கண்டு நம்ம மலைக்கணும். அப்படி இருக்கணும். அவன் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா என்னன்னு தெரில, நீங்கள் பாருங்கள். சரியா? சுறுசுறுப்பு தான் ஆரோக்கியத்தினுடைய அடையாளம். அப்போ காலை எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை, நாளை எழுந்ததுலேருந்து படுக்கிற வரைக்கும் அவனுடைய ஆக்டிவ்லேயே ஆரோக்கியம் இருக்கணும். காலையில் எந்திரிக்கிறானா டக்குன்னு எந்திரிச்சு ஒரு 5 நிமிடத்தில் மலம் கழியணும். அப்படி கழியலைனாவே சிக்கல் இருக்குது, அவ்வளோதான். நம்ம பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. காலையில் எந்திரிச்சு 5 நிமிடத்தில் போயிட்டு மலம் கழிச்சிட்டு வந்துடணும். பல்லை விளக்கிட்டு, பல் விளக்குறது முதற்கொண்டு ஆரோக்கியமான பல்பொடியில் விளக்குறானான்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் குளிக்க வைக்கிறது. காலையில் அந்த சீத உஷ்ணத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை தண்ணியாக குளிர்ந்த தண்ணியான்னு பார்த்துக்கிட்டு குளிச்சுட்டு காலையில் நல்லா பசியும் வரணும். இந்த லெவலுக்கெல்லாம் குழந்தைய நம்ம வச்சுருக்கணும். குழந்தை வளர்க்கணும். காலையில் பசி வரணும். அதுக்கு வந்ததுன்னா அந்த குழந்தை சிறப்பாக வளருதுன்னு அர்த்தம். உடலில் எந்த சிக்கலும் இல்லாமல் வளருது என்று அர்த்தம். அப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் செரிமான மந்தம் ஏற்பட்டு மலக்கட்டு உருவாகி அப்புறம் நுரையீரலில் சளிக்கட்டு உருவாகி இது 3ம் இருந்துச்சுனாவே குழந்தைகளுடைய அந்த இயக்க ஆற்றல், அதுங்களுடைய சுறுசுறுப்பு பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ஈஸியாக சொல்லிட்டேன் இது 3 பாதிப்பும் ஏற்படும்னு. இந்த 3 பாதிப்பும் ஏற்படுறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னா, குறைந்தது 6 வருடங்கள், 7 வருடங்கள், 3 வருடங்கள் இப்படிலாம் ஆகும். சரிங்களா? அப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டிருக்கு. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும்னா மறுபடியும் அந்த வாழ்க்கை முறையை சரி பண்ணணும். அப்போ இந்த கபால பீனிசம் பற்றிலாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. காது, மூக்கு, தொண்டை இதெல்லாம் சளி தான். அப்போ இந்த சளியெல்லாம் குழந்தைங்களுக்கு தேவையில்லாத உபாதைகளை, தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே அவசரப்படுறீங்க. ஒரு மருந்து கொடுத்து ஒரு 10 நாளில் ஒரு மாற்றம் தெரிஞ்சாதான் அது நல்ல மருத்துவம், நல்ல மருத்துவர் அப்படிங்கிறீங்க. அப்படி காட்டிடலாம். அப்படி ஒரு மாற்றத்தை காட்ட முடியும். ஆனால் இந்த தொந்தரவு தீரவே தீராது. இது காலம் முழுக்க இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளே பெரிய வியாதி நிலைமை வளரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி வைத்தியம் பார்க்கறதுனால தான் வாழ்க்கை முறையை மாற்றுறது தான் ஒரே தீர்வுங்கிற இடத்துல நான்லாம் நிற்கிறேன். அப்போ நம்ம வைத்தியம் பார்க்குறதுக்கே எப்போ ஆர்வமாக இருக்கோம்னா வாழ்க்கை முறை நல்லா இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அவன் இயற்கையான முறையில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை இயற்கையான முறையில் தான் இருக்குது. இருந்தாலும் அவனுக்கு சில சிக்கல்கள் வருது அப்படின்னா அப்போ தான் வைத்தியம் பார்க்குறதுக்கே ஒரு நல்ல கிளாரிட்டி. உடம்புல கபம் கூடுது அப்படின்னு சொன்னால் அதனால் தாதுக்களுடைய நஷ்டம் ஏற்படும். தாது நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா அதை மறுபடியும் ஈடுகட்டுறது அவ்வளோ சாமானியம் இல்லை. ஒரு மலத்தை இழக்கிறதுக்கும், சளியை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கும், பசியை தூண்டுறதுக்கும் மருந்து கொடுத்து கொண்டுட்டு வர்றது ரொம்ப எளிமை. இதை செஞ்சிடலாம். ஆனால் தாது நஷ்டம் ஏற்படும் பொழுது அது அவ்வளோ சாமானியமாக அதை கட்டுப்படுத்த முடியாது. கபம் அப்படி ஒரு நிலைமையை நமக்கு கொண்டு கொடுக்கும். இப்படிலாம் சொல்லும்போது ஊரை நீங்கள் வேடிக்கை பார்க்கக்கூடாது. எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைகளை எப்படி எப்படியோ வளர்க்குறாங்க. நம்ம மட்டும் இவ்வளோ ரொம்ப கட்டுப்பாடோட இப்படிலாம் வளர்க்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தோற்று போயிடுவீங்க.
ஏன்னா மற்ற யாருமே உங்க வழியில இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து சித்த மருத்துவத்த கடைபிடிக்கணும். அதுல சொல்லியிருக்கிற முறைப்படி, அதுல சொல்லியிருக்கிற நெறிப்படி உணவு முறைகள், மூலிகைகள் இதெல்லாம் குடுத்து குழந்தைய வளர்க்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை முறை தனிதான். ஏன்னா, நம்ம சொல்றது எல்லாமே குழந்தைங்களுக்கு போடுற கட்டுப்பாடுகள் மாரியே இருக்கும். இது கட்டுப்பாடுகள் இல்ல. தீய விஷயங்கள், தீமையான விஷயங்கள் அவங்க அந்த குழந்தைகள வந்து அணுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்றோம். நம்ம வந்து குழந்தைகளுடைய மகிழ்ச்சியில கை வைக்க போறதில்ல. உண்மையான மகிழ்ச்சி எதுன்னு சொல்லிக் குடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அவன வந்து தீமைகள் அணுகாத வகையில உணவு பழக்கம், வாழ்வியல் பழக்கம், பேச்சு, நடவடிக்கை, மற்றவர்கள்ட்ட அணுகும் முறை, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அழகா பார்த்து செதுக்கி குடுத்துட்டோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க வந்து அந்த நெறிய அப்படியே கடைபிடிப்பாங்க. குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தனியா வேணுங்க. யாரு குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு இந்த அறிவு போய் சேரணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பாவோ, அம்மாவோ அல்லது ம், உறவினர்களோ யார் பார்த்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு என்ன உணவு குடுக்கணும், குழந்தைகளுடைய உடல்நிலையில, மனநிலையில ஏதாவது சோர்வு தென்பட்டதுன்னா, அதுக்கு என்ன செய்யணும்னு இப்படி அந்த குழந்தை வளர்ப்புல பொறுப்பெடுத்துக்கிறவங்களுக்கு அந்த அறிவு இல்லாத வரைக்கும், நம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.